யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன? அவங்க இப்போ உங்களை என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அவங்க மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது? அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ வந்து இது கலெக்டிவ் ரீடிங். ஓகே, பொதுவான வாசிப்பு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலாம் அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்னென்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு மற்ற இடத்துலேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கார்ட்ஸ் எல்லாம் வடிவாக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வோம். ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் நபர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எந்த முடிவுமே எடுத்துக்கொள்ளாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா இவங்க அம்மா மாதிரி ஒரு எனர்ஜி இல்லைன்னா ஒரு பெண்ணோட எனர்ஜி இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படி சொல்லலாம். இது பாதுகாப்பு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஓ மை காட், இவங்களால தனிப்பட்ட ரீதியாக எதுவுமே முடிவு செய்ய முடியாது, இந்த இடத்துல இருந்து தனிப்பட்ட ரீதியாக வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெண் எனர்ஜிக்குள்ளே இந்த நபர்கள் லாக் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இவங்களால தனிப்பட்ட ரீதியாக எதுவுமே பண்ண முடியலை. இப்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஹர்ட்டிங் மூமெண்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கூட தனிப்பட்ட ரீதியாக இந்த விஷயத்த வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு அந்த சைடில் வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. அப்படி பார்த்தா கூட இவங்களோட எண்ணங்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எண்ணங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தானே உங்களை பற்றி சிந்திக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது எண்ணத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இங்கே ஒரு சிலருக்கு. ஓகே, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். பட் வந்து இங்கே நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான ஆக்ஷன் கொடுக்க முடியாமல் இங்கே ஒரு சிலர் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அதாவது இப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு போல் எதுவுமே ஒரு நடவடிக்கை சூழ்நிலை அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கரண்ட் ஃபீலிங் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நபர்கள் வந்து உங்களை தாண்டி போயிட்டுருக்காங்க, ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்பி போயிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த நபர்கள் வந்து திரும்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங் வந்து ரொம்ப வேகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நியூ பிகினிங் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த நபர் கூட சேர்ந்தால் நல்லாயிருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்து இவங்களுக்கு வந்து கரண்ட்லி தோன்றி இருக்கலாம். ஓகே, இது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து ஒரு அம்மா மாதிரி இவங்கள பாதுகாத்துருக்கீங்க, நிறைய கேர் கொடுத்துருக்கீங்க, லவ் கொடுத்துருக்கீங்க, காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற தாட்ஸ் வந்து இவங்களுக்கு வருது. ஸோ அதனாலேயே இந்த காதல் வந்து மீண்டும் கைகூடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த காதல் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஆழ்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த காதல் வந்து இல்லை அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு வந்து காதல் இருக்குது. ஓ மை காட், அத வந்து வெளி காட்டுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. ஓகே, அந்த பெண் எனர்ஜி கூட காரணமா இருக்கலாம். ஓகேயா, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் குடுத்துட்டு கடைசி நிமிஷத்துல நீங்க எதிர்பார்க்காத நிமிஷத்துல இந்த கமிட்மெண்ட் குடுத்தது, ப்ராமிஸ் குடுத்தது இதெல்லாம் தகுடுபடியாக்கிட்டு இந்த நபர்கள் போயிருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல நியூ பிகினிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த காதலை வெளிக்காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த பெண் எனர்ஜி ஒன்று ஹெவியாக இருக்கும் பட்சத்தில் இந்த நபர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிச்சுட்டு ஓ மை காட், முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது
அப்போ இந்த பெண் எனர்ஜின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த பெண் எனர்ஜின்னு சொல்றவங்க கூட இந்த இடத்துல ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜி வந்து எப்படியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து சிந்தனைங்கிறது இவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இவங்களால சுயமா எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. இப்ப இந்த கண்ட்ரோல்குள்ள இருக்கு அப்படின்னா, இவங்க வார்த்தைய மீறி என்னால இதுக்கு ஸ்டெப் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தவிப்பு இந்த நபர்களுக்கு இருக்கு கரண்ட்லி. ஓகேயா? ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் எப்படி போயிட்டுருந்தாலும், இல்லை இவங்க ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருந்தால் கூட ஒரு சில தவிப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே. எனக்கு இங்கே பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து எதையோ ஒரு ட்ராப்புக்குள்ளே கொண்டிருக்க மாதிரி தான் எனக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது. ஓகே. ஸோ அதனால தான் இவங்களோட எண்ணங்களை வந்து முழுசாக ஓப்பனாக இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு ஒரு ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கலாம். ஓகே. மேபி இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்கள தாண்டி என்னால் வர முடியல, நான் தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல சிக்கிக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது, நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிற அளவுக்கு என்ன சொல்றது, இவங்க மனநிலை வந்து ஆ ஏதோ ஒரு விதத்தில இது மன ரீதியா இருக்கலாம், உடல் ரீதியா இருக்கலாம். இந்த காதல் வந்து ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்வேன். மத்தபடி காதல்னு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஆனா, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து இங்க சரியா இல்ல. ஓகே. அதுதான் இந்த விஷயத்த குடுத்துருக்காங்க. ஆனா, இப்ப இந்த நியூ பிகினிங்ன்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பொருந்தலாம். ஓகே. ஏன்னா, இவங்க வந்து ஒரு சில விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ, அதேபோல யூனிவர்ஸ் கூட உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்ருக்கலாம். ஓகே. ஆனா, இங்க பார்க்கும்போது ஒரு சிலர் மட்டும், இது எல்லாருக்கும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போயிட்டுருக்கலாம். ஆனா, மத்தபடி இங்க பார்க்கும்போது, இந்த காதல எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில. இந்த காதல எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுன்னு தெரிலன்னு சில பேர் தவிச்சிட்டு இருக்க மாதிரியும் எனக்கு இங்க தெரியுது. ஸோ, அப்படி பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து சுயமா தான் இந்த முடிவ எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இது சுயமா எடுத்த மாரி எனக்கெல்லாம் தெரியல. இந்த இடத்துல பார்க்கும்போது யாரோ ஒருத்தரோட தூண்டுதலா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஃபேமிலி சார்ந்து இருக்கலாம். இந்த நபர்களுக்கு நீங்க அவங்க ஃபேமிலியோட உள்ளுக்க போறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறதும், இத என்னால சகிச்சு கொள்ள முடியாது. இந்த நபரோட இந்த நபர் சேர்றது அப்படிங்கிறதுனால, இவங்க கூட ஏதாவது எவ்வியா பிளான் பண்ணியிருக்கலாம். ஓ மை காட்! எவ்வியா ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஓகே. கரண்ட்லி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்து அப்படி நடந்துட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட்லி போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில கூட புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணி, இவங்கள திரும்பவும் ஒரு லாக்கான ஒரு விஷயத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. அப்போ இந்த காதல் அப்படிங்கிற விஷயமும் இருந்தாலும் கூட அது ரொம்ப மந்தமான நிலையில போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் இங்க பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சொன்னேன்ல யாரோ ஒரு நபர்களோட தூண்டுதலா இருக்கும்னு. அந்த தூண்டுதலுக்குரிய நபர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சு விடணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து இதை வந்து அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துகிட்டு போக விடுறாங்கல்ல. அப்போது உங்களை பற்றி உங்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில், உங்களை காயப்படுத்தக்கூடிய வகையில், உங்கள் காதலை அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் கூட ஒரு சில விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த கூட உங்கள் நபர்களுக்கு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ, அதனால கூட இவங்களுக்கு வந்து நெறைய இப்போ போராட்டம் போயிட்டுருக்கு கரண்ட்லி. இது உண்மையா இருக்குமா? இந்த விஷயம் உண்மையா இருக்குமா? ஏன்னா ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது இது எல்லாருக்கும் கிடையாது. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க காதல் மேல கூட தேவையில்லாத மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த உண்மையான காதல் கூட இந்த இடத்துல தட்டு தடுமாறி போய் நிற்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதாவது உண்மை விஷயத்த வந்து வெளிக்காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கதையில நீங்க ஏதாவது திருப்புமுனைய எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஆனா, இப்போ கரண்ட்லி போயிட்டுருக்க சூழ்நிலை வந்து வேற ஏதோ ஒரு வழிய நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி தான் இங்க இருக்கு. ஓகே. ஸோ, இவங்களுக்கு வந்து பார்க்க முடியுது. ஆனா, அதுக்கான போராட்டத்த வந்து கொடுக்க முடியல. ஓகே. ஸோ, இதுக்கு மேல காத்துட்ருக்க முடியாது. இந்த விஷயத்த தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கூட, இப்போ இந்த விஷயத்த தெளிவுபடுத்தினா தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ற மாதிரி இருக்கும். ஆனா, நான் இந்த விஷயத்த கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா, இது வந்து கேட்டா எனக்கு இந்த விஷயத்துல வந்து ஒரு தெளிவு வந்துரும். ஒரு நியூ பிகினிங் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு உங்க நபர்கள் நினைச்சா கூட, ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் தடங்கலா இருக்குதுன்னு நான் இங்க பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது ஓகே. கரண்ட்லி இருக்க சூழ்நிலையில இந்த நபர்கள் உங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே. ஏன்னா இவங்க இவங்க ஒரு இடத்துல லாக் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த கோவத்த எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம கூட, இந்த கோவம் மொத்தமா உங்க பக்கம் திரும்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நீங்க உங்க நபர்கள் கூட ஏதாவது தொடர்பு கொள்ள காத்துட்ருக்கீங்க, ஏதாவது விஷயத்த சொல்ல காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, கரண்ட்லி நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேயா? ஏன் அப்படின்னா, இங்க வந்து இவங்களாவே வருவாங்க. ஓகே. ஸோ, இவங்களாவே வருவாங்க. இந்த இடத்துல வந்து முன்னோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ, இதில வந்து ஓகே பார்க்கும்போது இங்க
ஹெவியான ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதில் ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம். ஓகே, இதை பண்ணினவங்க கூட அவங்கள சார்ந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து அவங்களே ஒரு குழப்பமான மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களே குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தையாவது தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்கள் அமைதியாக பொறுமையாக காத்துட்ருக்கிறது நல்லது. நீங்கள் அப்படி காத்துட்ருக்க சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல அவசரப்படாமல் நீங்கள் பொறுமை காக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்கள் கூட இந்த நபரை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு தூண்டிகிட்டு இருக்கலாம். அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ரொம்ப அமைதியாக காத்துட்ருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸாகவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலே இதுக்குமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.